திருச்சியில் செல்போன் பறிப்பில் ஈடுபட முயன்ற நபர்கள் காவலரை கத்தியால் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக திருச்சி மாநகரத்தில் செல்போன் செயின் பறிப்பு சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று வந்த நிலையில் இதனை தடுக்க திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே ஒரு நபர் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது மர்ம நபர்கள் சிலர் அவரை நிறுத்தி அவரிடமிருந்து செல்போனை பறிக்க முயற்சித்துள்ளனர். அப்போது அந்த நபர் அங்கிருந்து தப்பி சத்திரம் பேருந்து நிலையம் புற காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு பணியில் இருந்த தலைமை காவலர் பரமசிவம் என்பவரிடம் நடந்ததை தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து பரமசிவம் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது வழிப்பறியில் ஈடுபட முயற்சித்த நபர்கள் அங்கு யாரும் இல்லை. இதனிடையே திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை அருகே சிறுவர்கள் சிலர் வேகமாக ஓடியுள்ளனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த கோட்டை காவல் நிலைய முதல் நிலை காவலர் அப்துல் காதர் என்பவர் அவர்களை நிறுத்தி விசாரித்தபோது அதில் ஒருவர் அப்துல் காதரை கத்தியால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அப்துல் காதர் இது குறித்து சக காவலர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் அப்துல் காதரை அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட முயன்ற நபர்கள்தான் அப்துல் காதரை தாக்கியது தெரியவந்தது. சம்பவம் தொடர்பாக ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த 16 வயது சிறுவனை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த 16 வயது சிறுவர்கள் இருவரும் சேலத்தை சேர்ந்த ராம்குமார் என்பவர் உடன் இருந்ததாக தெரியவந்தது. அதனை அடுத்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த 2 சிறுவர்களையும் ராம்குமாரையும் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக 3 சிறுவர்கள் மற்றும் ராம்குமார் ஆகிய 4 பேரிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருடர்கள் போலீசாரை தாக்கிய சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டூ வீலர் போலாமா கேட்குறாரு.